ஸ்ரீ மகி ஜெயமோ ஜெயம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அப்திலா தோன்றின் தோன்றாமல் நன்று என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இந்த பூமியில் பிறந்து விட்டால் அவன் புகழோடு வாழ வேண்டுமா, இல்லாவிடில் அவன் தோன்றாமல் இருப்பது நல்லதான் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இன்னும் எங்கள் பகுதியிலே மிக சிறப்பான முறையிலே கட்டை கூத்து நடிகர் மரியாதைக்குரிய இன்னும் திருவாளர் வெங்கடேசன் அவர்கள் செய்யார் எடுத்த அணக்காவூர் கிராமத்தைச் சேர்ந்த திருவாளர் வெங்கடேசன் நேற்றைக்கு சுமார் 2:45 மணி அளவில் இந்த மேடை மீது பாரத கூத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் செய்யார் எடுத்த பிரம்மதாச கிராமத்தில் பாரத கூத்து 10 நாள் கூத்திலே அரவான் களபல் என்ற நாடகத்தில் அதில் மெயின் முக்கிய கதாபாத்திரம் அரவான் கதாபாத்திரம். அதை ஏற்று நடித்த எங்கள் பாசமிகு மாமா, இன்னும் எங்கள் நாடக மன்றத்தில் மிக முக்கிய நடிகர் மரியாதைக்குரிய அணக்காவூர் வெங்கடேசன் என்ற எங்கள் அன்பு நண்பர் மேடை மீது அந்த பந்தத்தை அந்த வேடத்தை ஏற்று நடிக்கும் தருவாயில் நடித்து கொண்டிருக்கின்ற போது மேலே வந்து ஒரு விருத்தம் பாடிட்டு ஒரு சுற்றி அமர்ந்தார். அவ்வளவுதான், வேறு எதுவும் நடக்கவில்லை. அங்கே வலிக்குது துடிக்குது எதுவும் சொல்ல கிடையாது. மேலே வந்து திரை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. திரை எடுத்தால் தான் காட்சியே தெரியும். அதனால் திரைப்பிடித்து கொண்டு வெளியிருந்து உள்ளே வந்து கிரீடம் கூட போடலை. அரவான் சுற்றி உட்காந்துருங்க. அந்த க்ஷணம் உயிர் பிரிஞ்சு போச்சு. அத்தனை பந்தங்கள் உடம்பு அப்படியே அந்த நாடக அரவானுக்கு ஒன்று அத்தனை தோற்றத்தோடு அமர்ந்து உயிர் பிரிஞ்சு போச்சு. ஏன் சொல்கின்றோம் என்றால், எந்த கவி எழுதினோ கூத்தாடி பொழப்பை எல்லாம் காற்றாடி படும் பாடு. நான் உங்களை எப்படியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் வேதனையை அவர் தான் அறிவார். நேற்று இரவு அந்த சம்பவம் பேரதிர்ச்சி எங்களுக்கெல்லாம். ஏன் சொல்கின்றோம் என்றால், எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வு இந்த மேடை தான் எங்கள் வாழ்க்கை. நாங்கள் வருஷத்தில் 250 வாரத்துக்கு கூத்தாடுறோம். 360 வருஷத்துக்கு முக்கால்வாசினால் இந்த மேடை தான் எங்கள் வாழ்க்கை. இன்பம் துன்பம் சுகம் சோகம் சுத்தம் கிராமங்கள் எல்லாம் தினந்தரம் மாறலாம், அது மாற்றமில்லை. ஆனால் எங்கள் ஒவ்வொரு இன்பமும் ஒவ்வொரு துக்கமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மேடை மீது தான். அதனால் என் அன்பு தாய்மார்களே, நாங்கள் வீட்டில் சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எங்களுக்கு செஞ்சு பக்கத்தில் கம்மந்தூர் நாடகமா எங்களுக்கு சொல்லிட்டு வருவோம். நாங்கள் அவங்க என்ன ஒரு கூத்துன்னு கேட்பாங்க. எங்கள் மனைவிகள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் சொந்த பந்தம், எங்கே போகிறீங்க கூத்து இன்னைக்கு? நீ கம்மந்தூர் நாடகங்க, நாளைக்கு வேலூர் நாடகங்க. நான் கிராமம் சொல்லிட்டு வருவோம். நாங்கள் அந்த கிராமத்தில் அதற்கு முன்பதாக ஒரு மாதம் முன்பதாக என் தம்பி மருதம் வாசிக்கிறாங்க இல்லையா, தேவன் வாசிச்சுட்டு இருக்கலாம். அவங்க அப்பா இருந்தால் ஃபோன் வருது. சொல்ல முடியுமா குழந்தையே? அவங்க முகத்து பாருங்க, ஒரே ஒரு பிள்ளை. எங்கள் எல்லாரும் தெரியும் அவங்க அப்பா இருந்தான்னு சொல்ல அவனுக்கு தெரியாது. ஆனால் கூத்து ஆடிட்டு இருக்கிறோம். கூத்தும் ஆட வேண்டும், அவனும் தகவல் சொல்ல வேண்டும், வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கணும். மேடமாலே முகத்தை எங்கள் துன்பத்தை காண்பிக்கக்கூடாது. என் குழந்தை அவற்றெல்லாம் பொறுத்து கொண்டு மிக பக்குவமாக சொல்லி இல்லம் அனுப்பி வைத்து அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி நான் நடத்தணும். அதே போன்று நேற்றைக்கு இருந்த எங்கள் அன்பு மிகு மாமா வெங்கடேசன் மிக 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 நல்ல நண்பர். அத்துறை கதாபாத்திரத்தையும் சிறப்பாக நடிக்கும் நடிகர். பாரத கூத்தில் அந்த 18 கூத்தில் எந்த கூத்தை எடுத்தாலும் அதில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று சிறப்பாக நடிக்கக்கூடிய திறம் படைத்த நண்பர் ஐயாவின் ஆன்மா சாலோக சாரூப சாமிப சாயுட்சம் சொர்க்கம் சேரன் என்று உங்கள் சார்பாக நமது கிராமத்தின் சார்பாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. அமர்ந்தபடி எழுந்துக்கு வந்தாங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நடப்பவையெல்லாம் நன்மைக்கு. ஜெயமா ஜெயம்.